வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். விசா மோசடியை அம்பலப்படுத்திய இளைஞருக்கு நெருக்கடி கொடுத்தால் போராட்டம் வெடிக்கும், ஜேவிபி எச்சரிக்கை. நாளை முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பில் குதிக்கும் சுகாதார தொழிற்சங்கங்கள். கிராம மட்டத்தில் இருந்து தேர்தல் பிரசாரம். இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்ட மொட்டு கட்சி செயல்பாட்டாளர்கள். இனிப்பு கலந்த பானங்களை பருக வேண்டாம், இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் நீருக்காக வரிசையில் காத்திருக்கும் அவல நிலையில் மக்கள். தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரமாகும், பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் எச்சரிக்கை. பன்றி இறைச்சியால் பறிபோன 2 கைதிகளின் உயிர், மகசின் சிறைச்சாலையில் சம்பவம். இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை இளைஞர் ஒருவர் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் தவறுகளை அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த இளைஞருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அரசாங்கம் மீண்டும் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டவர்களுக்கான விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை இளைஞர் ஒருவர் தனியொருவனாக வெளிப்படுத்தியுள்ளார். அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமையை அந்த இளைஞர் பயன்படுத்தியுள்ளார். அந்த இளைஞர் குறிப்பிட்ட விடயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியமை தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்தியதன் பின்னரே அமைச்சரவை பழைய முறைக்கு விசா விநியோகத்தை தீர்மானித்துள்ளது. எனவே அரசாங்கம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதனை அந்த இளைஞருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் சட்டத்தரணிகளும் நாட்டு மக்களும் அந்த இளைஞருக்கு சார்பாக செயல்படுவார்கள். அரசுக்கு எதிராக மீண்டும் ஒன்றிணைவார்கள். அரசு மீண்டும் பாரிய நெருக்கடிக்கு முகங்கொடுக்க நேரிடும். மேலும் கடந்த கால நிகழ்வுகளை அரசு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சுகாதார ஊழியர்கள் தொடர்பான பொருளாதார நீதிக்கான தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையை அரசாங்கம் கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஒப்புக்கொண்டபடி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் சம்பளத்துடன் சேர்க்கப்பட வேண்டிய கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிட்ட சுகாதார சேவைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளமை மிகவும் பாரதூரமானது. சீருடை அணியாத ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகள் தொடர்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக நாளை முதல் மீண்டும் சுகாதார சேவையில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை கருத்தில் கொண்டு நாடளாவிய ரீதியில் தொடர் தொழிற்சங்க போராட்டத்தினை அமல்படுத்தாமல் மாகாணங்களில் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ரவி குமுதேஸ் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியினர் இன்று கொழும்பிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் தேர்தல் பிரசாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் நெலும் மாவத்தை கட்சி அலுவலகத்தில் இக்கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற குழுவிற்கும் பசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இம்மாத இறுதியிலிருந்து கிராம மட்டத்தில் கட்சியின் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலையில் செயற்கை இனிப்பு கலந்த பானங்களை குடிப்பதனால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கரித அலுத்கே தெரிவித்துள்ளார். செயற்கை இனிப்பு பானங்களை குடிப்பதால் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை அதிகரிக்கும் எனவும் செயற்கை இனிப்பு பானங்களில் அதிகளவு சர்க்கரை இருப்பதே இதற்கு காரணம் எனவும் கூறியுள்ளார். வெப்பமான காலநிலையில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைப்பது மிகவும் முக்கியம் என்பதுடன் கடினமான செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் அவசியம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இயற்கையான பானங்களை தயாரித்து பருகுவது மிகவும் அவசியம். முடிந்தவரை குளிர்ந்த நீர், பல்வேறு வகையான பழச்சாறுகள் போன்ற இயற்கை பானங்களை அருந்துவது அவசியம். இதேவேளை நாளொன்றுக்கு பல தடவைகள் குளிர்ந்த நீரால் உடலை நனைப்பது, ஆரோக்கியமான குழந்தைகளை முடிந்தவரை தண்ணீரில் வைத்திருப்பது அவசியம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். நிலவும் கடுமையான வெப்பநிலையில் நுவரெலியாவில் மக்கள் நீருக்காக வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது.
நுவரெலியா மாநகர சபைக்கு உட்பட்ட லவர்ஸ்லீப் விநாயகபுரம் மக்கள் கடந்த 21 நாட்களாக நீரின்றி பெரும் சிரமங்களுக்கு முகங்கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாநகர சபைக்கு அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுவரெலியா மாநகர சபை ஆணையாளருக்கு தெரிவித்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இம்மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் தமது பாடசாலை சீருடையை கழுவுவதற்கு கூட நீரின்றி பாடசாலைக்கு செல்லாமல் நீர் தேடி அலையும் ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய தற்போது வழங்கப்படும் புலமை பரிசில் திட்டங்களுக்கு மேலதிகமாக மேலும் 2 புலமை பரிசில் திட்டங்களை ஜனாதிபதி நிதியம் ஆரம்பித்துள்ளது. அதன்படி பிரிவெனா மற்றும் பெண் பிக்குணி கற்கை நிறுவனங்களில் கற்கும் பிக்கு மற்றும் பிக்குணிகளுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்கும் மாணவர்களுக்குமான புதிய புலமை பரிசில் வேலை திட்டம் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் பெண் பிக்குணி கற்கை நிறுவனங்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்கான 822 கற்கை நிறுவனங்கள் இத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு இதற்காக மேற்படி கற்கை நிறுவனம் ஒன்றுக்கு 6 புலமை பரிசில்கள் என்ற அடிப்படையில் நிறுவன தலைவர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவர். 2 கட்டங்களாக வழங்கப்படும் இந்த புலமை பரிசில் பிரிவினாக்களில் கற்கும் 5000 வறிய மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதோடு முதல் கட்டத்தின் கீழ் 2024 மே மாதம் தொடக்கம் 12 மாதங்களுக்கு 3000 ரூபாயும் 2ஆம் கட்டத்தின் கீழ் 24 மாதங்களுக்கு 6000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. இன்று நடைபெறும் கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் தற்போதைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சம்பள வெட்டு பிரச்சினை காரணமாக கடந்த 3ஆம் தேதி முதல் பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் ஒன்றியம் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் சங்கத்தின் புரவலர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட செயலாளர் சம்பத் உதயங்க இன்றைய கலந்துரையாடலில் சம்பள வெட்டு தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு தீர்வு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வேலை நிறுத்தத்துடன் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட உள்ளதாக தொழிற்சங்க பொது மாநாட்டின் இணைச் செயலாளர் KLD ரிச்மண்ட் தெரிவித்துள்ளார். கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகள் பன்றி இறைச்சி உட்கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவுப் பொதியை கைதியொருவரும் மேலும் 15 கைதிகளும் உட்கொண்டுள்ளனர். இவ்வாறு உட்கொண்டவர்களில் 3 கைதிகள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். பொரளை மற்றும் தெகுவளை பிரதேசங்களைச் சேர்ந்த 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பொரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மகசின சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியின் வீட்டிலிருந்து இந்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பன்றி இறைச்சியினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த உணவை உட்கொண்ட மேலும் 13 பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆண்டுதோறும் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை 3000 அதிகரித்து செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டில் 30,657 காணப்பட்ட சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 72,546 உயர்வடைந்துள்ளது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக்க நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இவ்விடயத்தில் அதிக கவனம் எடுத்து சுகாதார அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை நாடு முழுவதிலும் முன்னெடுக்க உள்ளது என அமைச்சர் ரமேஷ் பத்ரன மேலும் தெரிவித்தார். தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நேர்காணலை நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக டிசம்பர் 12, 2021 அன்று நடைபெற்ற போட்டி பரீட்சை முடிவுகளின்படி ஆங்கில பாடம் தொடர்பான ஆட்சேர்ப்பு நேர்காணல் இடம்பெறவுள்ளது. அதன்படி மே 10, 11, 13 மற்றும் 20 ஆகிய திகதிகளில் நேர்முக தேர்வு நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பொருளாதார மற்றும் கல்வி அமைச்சின் வளாகத்தில் இந்த நேர்காணல்கள் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த நேர்காணலுக்கான தகுதியான விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வித முன்னறிவிப்புமின்றி தனது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ரா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார்.
12,000 ரூபாய் மின் கட்டணம் மட்டுமே செலுத்த உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் முன்னறிவிப்பு இன்றி மின்சாரம் துண்டிக்கப்படுமானால் சாதாரண மக்களின் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் முறையினை கற்பனை செய்து பார்க்க முடியும் என கூறியுள்ளார். இதற்கு மின்சாரத்தை துண்டிப்பதன் மூலம் அரசாங்கம் அவமானமும் அசௌகரியமும் அடைகிறது. அங்குமிங்குமாக மின்சாரத்தை துண்டிக்க அமைச்சர் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்கள் சென்று கூறுவதாக மக்கள் நினைக்கின்றனர். மேலும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இதை தொடர்ந்தும் செய்கிறது. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இதில் வேலை செய்ததா இல்லையா என்பது குறித்து மின்சார வாரியம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமவுக்கு 3 மாத விடுமுறை வழங்குவதற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான கொறடா லக்ஷ்மன் கிரியில் வெல்கமவுக்கு 3 மாத விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என முன்மொழிந்தார். இந்த நிலையில் குமார வெல்கம சுகையின நிலையில் உள்ளதாகவும் அதனால் அவருக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே திணைக்களத்தை மறுசீரமைப்பதற்கான தொடர் முன்மொழிவுகள் அடுத்த மாதத்திற்குள் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை தற்போது ஆய்வு செய்து வருவதாக அதன் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்தார். அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று பணிகளை மேற்கொள்வதாகவும் அவர்கள் குழுவின் முன்மொழிவுகளை மீளாய்வு செய்து அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான பிரேரணையை தயாரிப்பதாகவும் செயலாளர் தெரிவித்தார். அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைவாக தாம் செயற்படுவதாகவும் ரயில்வே துறையை சிறப்பாக செயற்படுத்தவும் இழைப்பை குறைக்கவும் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலிருந்து அதிகளவில் வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதால் சீன வெங்காயத்தின் தேவை குறைந்துள்ளதால் அவற்றை கையிருப்பிலிருந்து நீக்க வேண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த நாட்களில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் தற்போது 1 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நெதர்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 2 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை 150 முதல் 250 ரூபாய் வரை குறைந்துள்ளது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கண்டி கட்டுகஸ்தோட்டை பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் முதல் நாள் வினாத்தாளை எதிர்கொண்ட மாணவன் வீடு திரும்பிய பின்னர் உயிரிழந்துள்ளார். கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜம்புகப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் வத்தேகம கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்று வந்துள்ளார். மாணவன் தனது அறையில் உள்ள மின் இணைப்பிற்கு பயன்படுத்தப்படும் வயரில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை. கட்டுகஸ்தோட்டை போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகரின் அறிவுறுத்தலின்படி மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.